மகாபாரத போர் 18 நாள் நடந்தது. பகல் முழுசும் பார்த்திபனுக்கு தேர் ஓட்டுவாரு பரந்தாம. அந்த நாட்கள்ல இரவுல போர் செய்யக்கூடிய வழக்கம் கிடையாது. 2 பிரிவினரும் இரவுல ஓய்வெடுத்துப்பாங்க. பகல் முழுசும் போரிட்ட களைப்பால அர்ஜுன பாசறையில ஓய்வெடுப்பான். பகலெல்லாம் தேர் ஓட்டி களைச்சிருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவுல ஓய்வெடுக்கிறதே கிடையாது. தேரை இழுத்து ஓடி களைச்சிருந்த குதிரைகள் மேல கவனம் செலுத்துவாரு. வெந்நீர் வச்சு குதிரைகளுக்கு நன்கு தேய்ச்சி குளிப்பாட்டி குதிரைகளுக்கு இதமா இருக்கும் பொருட்டு உடல் முழுசும் பிடிச்சு விட்டு பச்சை அருகுகளை வெட்டிட்டு வந்து கட்டுக்கட்டா குதிரைகளுக்கு ஊட்டி விட்டு அடுப்பு மூட்டி கொல்ல வேக வச்சு வெந்த கொல்ல தன்னுடைய பட்டு உத்திரியத்துல எடுத்து குதிரைகளுக்கு உண்ண கொடுத்துட்டு அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரு கண்ணன். குதிரைகள் கொல்ல வயிறாட உண்ணு முடிச்ச பிறகு ஓய்வெடுத்துக்க ஆரம்பிக்கும். குதிரைகள் ஓய்வெடுக்கும் போது கண்ணன் குதிரை கூட்டில முழுசும் சுத்தம் செய்வாரு. அதுக்குள்ள விடிய தொடங்கிடும். உடனே குதிரைகளை தேர்ல பூட்டி போருக்கு செல்ல தயாராயிடுவாரு. ஒவ்வொரு நாளும் இப்படியே தான் தொடர்ந்து நடந்துச்சு. ஒரு நாள் அர்ஜுன இரவுல திடீர்னு கண் விழிச்சான். எழுந்து கண்ணன் தங்கியிருந்த பாசறைக்கு போனான். அங்க கிருஷ்ண பரமாத்மா இல்ல. இந்நேரம் களைச்சு தூங்காம கண்ணன் எங்க போயிருப்பான் தேட ஆரம்பிச்சான். இறுதியில கிருஷ்ண பரமாத்மா குதிரை கொட்டில குதிரைகளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தான். உடனே ஓடி போய் கண்ணனுடைய கைகளை இருக்க பற்றிக்கிட்டு, கண்ணா, குதிரைகளுக்கு நீ தான் பணிவிடை செய்யணுமா? வேறு யாராவது செய்ய மாட்டாங்களா? உன்னுடைய அடிமையாகிய நான் தூங்கிட்டு இருக்கேன், நீ உறங்காம பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, என்ன அவச்சாரம் இது? இன்னையிலிருந்து இந்த பணியை நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு அர்ஜுன வேண்டி கேட்டுக்கிட்டான். இதை கேட்ட கண்ணபிரான், அர்ஜுனா, குதிரைகளை நான் நல்லா பராமரிக்கலன்னா தேர் விரைஞ்சு ஓடுமா? பகைவரை நீ தான் ஜெயிக்க முடியுமா? வேறு யாராவது பராமரிக்க சொன்னா அவங்க என்னளவுக்கு அக்கறையா கவனிச்சுப்பாங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப நடந்துட்டு இருக்கிற போர் முடிகிற வரைக்கும் நீ என்னுடைய மைத்துனர் கிடையாது, என்னோட எஜமானன். நான் உன்னோட ஏவல்களை கேட்கக்கூடிய சாரதி. உன்னோட கடமை போர் செய்யறது, என்னோட கடமை தேர் ஓட்டுறது. குதிரைகளை பராமரிக்கிறது சாரதிக்குரிய தொழில். மறுநாள் போருக்காக நல்லா ஓய்வெடுத்துக்கிறது எஜமானுடைய தொழில். நம்ம 2 பேரோட தொழிலும் செம்மையா நடந்தாதான் போர்ல வெற்றி கிடைக்கும். ஓ, நீ போய் ஓய்வெடுத்துக்கோ, நான் என் கடமையை செய்யறேன், குறுக்கிடாதன்னு சொன்னாரு கிருஷ்ண பரமாத்மா. நெகிழ்ந்து போனா அர்ஜுன. மறுநாள் அர்ஜுனன் தன்னுடைய போர்க்கடமைய செவ்வனே செஞ்சு வெற்றிகளை குவிச்சான்.